மோகன்ராஜ், சேலம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் நடைபெற்ற போராட்டம் குறித்து சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா சேலம் மாவட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா ஏதாவது இன்னைக்கு போராட்டங்கள் நடைபெற்று இருக்குதா? அந்த பகுதியில இது தொடர்பான தீவிரம் எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளான தம்மம்பட்டி, கொண்டையம்பள்ளி உள்ளிட்ட பல பகுதிகளில் காவல்துறையினர் தடையை மீறி விளையாட்டு நடத்தப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே ஜல்லிக்கட்டு மீதான அனுமதி தடையை நீக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்தி அந்த ஜல்லிக்கட்டையை தடை மீறி நடத்தியிருக்காங்க. அதே போல இளைஞர்கள் மத்தியிலும் அனைவரும் சொல்லும் கருத்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், நாட்டு மாட்டு இனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வச்சுதான் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகளை போராட்டமாக இல்லாமல் கூட ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துவதன் மூலம், அதாவது தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதன் மூலமாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய தினம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் திட்டமிட்டது போல் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் ஜிவி பிரகாஷ் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். குறிப்பாக அவர் சொல்லியிருக்க விஷயம், தமிழ்நாடு முழுக்க அனைத்து தரப்பினரும் நடத்தும் போராட்டங்களுக்கு இனி தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சேலத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியை தவிர வேறு எந்த இடத்திலும் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடக்கவில்லை. தமிழ் தமிழரசன், ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் இன்றைய தினம் காவல்துறையினரின் அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அக்கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக திரைப்பட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இந்த பகுதிக்கு வந்திருந்தார். இன்று காலை 8 மணி அளவில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதாக இருந்தது. ஆனால் இந்த விவரம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் அப்பகுதியில் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துவோரிடம் இங்கு அனுமதி இல்லை என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் அனைவரும் அதே பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனை தொடர்ச்சியாக அவர்கள் அனுமதி வேண்டி உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து தற்பொழுது அங்கிருந்து கலைந்து சென்ற அக்கட்சியினர் வேறொரு இடத்தில் ஜல்லிக்கட்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதாக அறிவித்திருக்காங்க. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன்.